இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். சொன்னா ஓகே சொல்லிட்டீங்களா? லேட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி ஓகே பண்ணீங்களா? எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணீங்க? 10 வருஷம். 10 வருஷம் எனக்கே புதுசு. உங்களுக்கு யார் பிடிக்கும்? சன்னு பிடிக்குமா இல்லை உங்களோட டாக்டர் பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேரா ஹஸ்பண்டா? யார் பிடிக்கும்? இப்போ மாட்டீங்க மேம், யாரா ஒருத்தர் சொல்லணும். அடுத்த வருஷம் கல்யாணம் சொல்லியிருக்காங்க, கூப்பிடுங்க, நாங்கள் வந்துடுறோம். எஸ் கரெக்டா? அவங்க சைலண்டாக இருக்காங்க. ஓகே தானே? அதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் டூர் ஒன்று பண்ணலாம்ல? இல்லை இவன் கேர்ள்ஸ் கொடுத்த ஜிம் டூர். ஓகே இல்ல, அதுக்கு இப்போ எவிடன்ஸ் கூட இருக்கு. கான்ட்ரவர்சி ஏதாச்சும் ஏதாவது பண்ணுங்கடா, நாங்களும் ட்ரெண்ட் ஆகிக்கிறோம்டா. நிறைய காசிப் பேசுவீங்க. சரி, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பேசுகிற ஒரு காசிப் அது இந்த வீட்டில் இந்த வீடு அதுக்காக எவிடன்ஸ் ஆக பார்த்துக்கலாம்ப்பா. வீடு கட்டிடுவோம், கேஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எஸ்கே போயிடுவோம். இல்லை, இப்போ கடைசியாக பேசினது கோசிப் உங்கள் சேனலை பற்றி நாங்கள் சொல்லிட்டோன்னா உனக்கும் வாய்ப்பு. பேர்லாம் மென்ஷன் பண்ண வேணுமா வேண்டாமா? அடுத்தது வந்து அர்வேஷ் அண்ட் ஹாரிகாவோட ஹோம் டூர் பார்க்க போறீங்க. இது வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, ஓகேவா? என் பொண்டாட்டி கேட்டு சொல்கிறேன்ப்பா. கல்யாணம் ஆனதுல அவன் பேசலாம் மீறதே இல்லைப்பா. எவ்வளோ ஒரு குடும்பஸ்தானா இருக்காரு பார்த்தீங்களா? அப்படி ஆக்கிட்டாங்க. வணக்கம். கேரளா எப்படி சொல்லுவீங்க வணக்கத்தை? கேரளா நமஸ்தேவா? நமஸ்தே ஹிந்தி. நமஸ்காரம் சொல்லுங்க. நமஸ்காரம் சொல்லுங்க. சூப்பர். உங்களோட பேரு? லதா. சார் உங்க பேரு? அஜித்தா. ஒரிஜினல் அஜித்தா? அப்புறம் இல்லை அஜித் ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப ஹாப்பி. எப்படி இருக்கு உங்க சன் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருக்குது? இல்லை, மலையாளத்தில் பேசு. மலையாளத்தில் பேசணும். மலையாளத்தில் பேசலாம், நிறைய மலையாளத்தில் பேசுவோம். உங்களுக்கு புரியுமா மலையாளத்தில் பேசினா? புரியுமா? மலையாளம் கழிஞ்சோ? எனக்கு மோகன்லால் மலையாளம் அறிஞ்சோ? அறியும். மோகன்லால் மம்முட்டி ரெகுலர் காலிங் மீ. டெய்லி திட்டுறதுக்கெல்லாம் கிடையாது பிரதர், பேசுவார். ஓகே, அமல்ஜித் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது உங்களுக்கு? எல்லா விஷயமும். அவரோட சீரியல் பார்த்துருக்கீங்களா? இங்கே சிங்கப்பெண்ண டிஆர்பியோட பாதி உங்க கையில் தான் ரெகுலராக பார்த்துருவீங்க. யூடியூப்ல இதில் எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்க. எந்த அவர் நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? லவ், ரொமான்ஸ் சீனா, ஃபைட் சீனா, எது அவர் நல்லா பண்ணுறாரு? என்னங்க எல்லாத்துக்கிட்ட எல்லான்றீங்க? எல்லாமே ரொமான்டிக்கு, ஓகே, ஆக்டிங்கு, ஃபைட்டிங்கு எல்லாமே நல்லா பண்ணுறாரு. சூப்பர். நான் கேள்விப்பட்டோம் நீங்கள் நல்லா நடிப்பீங்களாமே. யூ ஆர் ஸ்டேஜ், நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க, கரெக்டாக? எப்போ, எவ்வளோ நாள் முன்னாடி? அது 40 years பிஃபோர். நீங்கள் நல்லா நடிப்பீங்க. எங்களுக்காக நடிச்சு காட்டுறீங்களா ஏதாச்சும் ஒரு மலையாள டைலாக் எங்களுக்காக? ஃபர்ஸ்ட் டைம் அஜித் குமார் வந்து மலையாள அஜித் குமார். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு படத்தோட இது நடிச்சு வந்து இந்த இந்தியாவில் நின்றுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்களால வேணாப்பா நடிக்க சொல்லாதப்பா. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நம்ம சன் டிவியோட அவார்டு வாங்க போயிருந்தேன். அவார்டு வாங்குறதுக்கு நான் மேடையில போனேன். உங்களை கூப்பிட்டேன். நார்மல் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம். உங்களை கூப்பிட்டு அந்த ஸ்டேஜில் அத்தனை பேர் முன்னாடி நிற்கிறது, அந்த அவார்டு வாங்குறது. ஓகே. இங்கே வந்து என்ன திட்டிட்டு இருந்தேன், எதுக்கு நீ என்ன ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மேலே பிடிக்காது உங்களுக்கு? மேலே போகிறது சை பிடிக்கும், பட் வெக்கப்பட்டிருக்கீங்க. பிடிக்கும் கூட. ஓகே, அம்மா வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன். அப்படிங்களா? கூப்பிட்டேன், எதுக்கு சொல்லாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் ஷை, பயம். ஓ, பயப்படாதீங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான், யாரும் சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயம் ஏறிடுச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் பயம் போயிருக்கு அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்க, லவ் மேரேஜ் கரெக்டா? யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா, நீங்களா இவரா? அவரை பார்க்குறீங்க, இவர் தானா? அவங்களாம் சொல்லாமல குறும்ப அங்கிள். நீங்கள் தான் லவ் சொன்னீங்களா? சொன்னா ஓகே சொல்லிட்டீங்களா? லேட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி ஓகே பண்ணீங்களா? எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணீங்க? 10 வருஷம். 10 வருஷம் வெயிட். 10 வருஷமா? இது எனக்கே புதுசு. அப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது லவ் சொன்னீங்களா, சின்ன வயசில் லவ் சொன்னீங்களா? ஓ, நெய்பர் தான், பக்கத்து வீடு. 10 வருஷம் வெயிட் பண்ணி ஓகே சொன்னீங்க. 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி ஓகே பண்ணுவாங்க நம்பினீங்க.
நம்பினீங்க. எப்படி 10 இயர்ஸ் கழிச்சு ஓகே பண்ணீங்க? எதனால ஓகே பண்ணீங்க? ஏன் ஓகே பண்ணீங்கன்னு கேட்கல, எப்படி ஓகே பண்ணீங்க? வேற வழியே இல்லாமல் ஓகே. வேற ஆப்ஷனே இல்லை. இந்த 10 வருஷத்துல வேற யாருமே எங்கிட்ட லவ் சொல்லல, அதனாலயா? சொல்லுங்க, எப்படி நம்பினீங்க அங்கிள்? சரி இவர் ஓகே வெயிட் பண்றாருன்னு. நல்லது காரணம். என்ன காரணத்துல ஓகே பண்ணீங்க? நல்ல டைப், நல்ல கேரக்டர். ஆக்சுவலாக கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஓகே, தெரியுது. சைலண்டா இருக்கு, அமைதியா இருக்கு. உங்களுக்கு யார் பிடிக்கும்? சன்னு பிடிக்குமா இல்ல உங்களோட டாக்டர் பிடிக்குமா? பையனா பொண்ணா யார் பிடிக்கும்? சேச்சியான என்ன வேணும்? ரெண்டு பேரும் ரெண்டு கேன்கள், 2 பேர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே இருப்பேன், அப்பப்போ போய் அங்கே இருப்பேன், அதனால 2 பேரும் ஸ்டே பண்ணணும். அதனால ஸ்டே பண்றதுனால 2 பேருன்றீங்க. அதனால தான் 2 பேரா? ஓகே ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா பேசுனீங்க. 2 பேருமே பிடிக்கும். 2 பேருமே பிடிக்கும். சரி, 2 பேரா ஹஸ்பண்டா யார் பிடிக்கும்? இப்ப மாட்டீங்க பா, ஏன்னா ஒருத்தர் சொல்லும் ஹஸ்பண்ட் தான். ஓ, அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்களா வராங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான். நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல? பயங்கர ஹாப்பி. ஹாப்பி, சூப்பர். எங்களோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி மம்மி. தேங்க்யூ. அக்கா பற்றி சொல்லவே இல்லையா? அக்கா என்ன பண்ணுறாங்க? அக்கா வந்து மேரேஜ் ஆகி ட்ராண்ட்ரம் செட்டில் ஆகிருக்கு. ஓகே, அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. கேரளாவில் செட்டில் ஆகிட்டீங்க. சென்னை இருக்குது. ஓ, சென்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கேரளாவா சென்னை எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போ மாட்டினாங்க பாருங்க, எது பிடிச்சிருக்கு? 2 பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் இது என்ன இருக்கு? ஏதாவது ஒன்று சொன்னால் மாட்டிப்பேன், 2 பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது பிடிச்சிருக்கு? ரெண்டும், எது கேட்டாலும் ரெண்டும் எல்லாம். ஓகே, அவங்க அக்கா வந்து அங்கே செட்டில் இருக்காங்க. ஆமாம், அக்காங்க செட்டில். அக்கா கூட சண்டைலாம் போடுவீங்களா சின்ன வயசில்? அப்போ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இவர் வந்து கண்டிப்பாக அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 2 பேருக்குமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். 2 பேருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. யார் ரொம்ப வாளு? இவர் வாளா அக்கா வாளா? 2 பேர்ல யார் ரொம்ப குறும்பு நாட்டி? அக்காவா? அக்கா தான். இவர் ரொம்ப சைலண்ட் டைப்பா? ரொம்ப அமைதியான டைப்பு. எந்த இதுவும் பண்ண மாட்டார், சேட்டெல்லாம் பண்ண மாட்டார். என்னவா என்ன சொல்றீங்க? சட்டம் பின்னா அதான் குறும்பு. சட்டை அக்கா தான் வந்து செட்டப் பண்ணுவாங்க. ஓ சூப்பர். எங்களுக்காக தமிழ் பேசுறீங்களா? ம், தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு எல்லாம் வணக்கம். அடுத்த வருஷம் கல்யாணம் சொல்லியிருக்காங்க, கூப்பிடுங்க, நாங்கள் வந்துடுறோம். எஸ், கரெக்டா? அவங்க சைலண்டாக இருக்காங்க. ஓகே தானே? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது இங்கே கிடைச்சதுன்னு தலைவா. Oh my God. அங்க பாருங்க, அங்க அதாவது சப்பர். எஸ், இங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லனா நம்ம வீட்டிலே ஷூட் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா, இது நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இது நானே எதிர்பார்க்கல. நானே வரவழியில் நிறைய தடுத்துச்சு. கமல் வீட்டுக்கு போகும்போது நிறைய தடங்கள் அம்மானி சக்தி சுத்திட்டு இருக்குன்னு நினைச்சேன். நீ தானே அது? அம்மானிஷம் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. எனக்கா? ஆமா, இப்போ பாருங்க, மொத்தம் வந்து அங்க வந்து 2 கோடி பேர், இங்க வந்து 15 கோடி பேர் பார்த்துட்டு ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் டூரா? ஆமா. எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வரவே இல்லை. ஆக்சுவலி 2 வாரமா கேட்டுட்டு இருக்கேன். இவர் வந்து பிஸியா இருக்காரு. இவர் வந்து சென்னையில இருக்காரு, இவங்க ஒய்ஃப் வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க. ஷூட்டிங் இல்லைனாலும் பிஸியா இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து அவங்க கூட தான் இருக்கேன். ஜிம்ல, அதாவது பிஸியா 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க. ஜிம்ல, ஸ்போர்ட்ஸ்ல, அப்புறம் சும்மா இருந்தா வீட்டில் வந்துடுவேன். அவ்வளோதான். அப்போ சீக்கிரமா வந்து அரிவேஷ் ப்ரோவோட ஹோம் டூரும் பார்க்க போறோம். ஹோம் டூர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் டூர் ஒன்று பண்ணலாம்ல? இல்ல இவன் கேர்ள்ஸ் கூட தான் ஜிம் டூர். ஓகே ஓகே. அப்ப தப்பாலாம் பேசாதீங்க, பசங்க கூட தான் பண்றோம். இல்ல, அதுக்கு இப்போ எவிடன்ஸ் கூட இருக்கு. இல்ல ஏதாவது கான்ட்ரோவர்சி ஏதாவது? நோ 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 நோ. ஏதாவது பண்ணுங்கடா, நாங்களும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிக்கிறோம்டா. கான்ட்ரோவர்சி தானே? ஆமாடா, ஏதோ ஒன்று இப்போ வேற நிறைய வரும். சரி, சப்போஸ் அது மாதிரி இருந்தா நான் இந்த ஃப்ரேம்ல இருந்து வெளில போகிறேன். எந்த கான்ட்ரோவர்சி சிக்க கூடாதுன்னு அவன் சுத்திட்டு இருக்கான். பயப்படாதீங்க, நம்மளுக்கு வந்து எந்த கான்ட்ரோவர்சியும் வராது. சரிங்களா? இதுவரைக்கும் சேஃபா போயிட்டு இருந்தேன். இது என்ன ஆகுன்றது எனக்கும். இதுக்கப்புறம் வந்து கான்ட்ரோவர்சிலாம் வந்துச்சுன்னா அது காரணம் வந்து அரிவேஷ் ப்ரோ தான். அதனால கிடையாது. அதுல நான் ட்ரெண்ட் ஆகி போறேன். ட்ரெண்ட் ஆவணும். ஒரே ஒரு விஷயம் ஏய், இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான் ட்ரெண்ட் ஆகுது. ஆமா, தினமும் அதுதானே, அதனால தான் அது தேடிட்டு இருக்க, கிடைக்க மாட்டேங்குது. Negativity இங்க வந்து மாட்டிக்கிச்சு. இங்கேயும் பாசிட்டிவா இருக்கு, பாத்துக்கோ. என்ன நோண்ட கூடாது, இவன் வீடு அது. ஆக்சுவலா ஓ, என் வீட்டுக்கு வரும்போது அந்த கான்ட்ரோவர்சி பார்த்து பாத்துறோம். ஓகே, சூப்பர். எப்படி இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். செமையா போயிட்டு இருக்கு. எஸ், எல்லாம் வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் தான். சாரி, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் உங்கள் சேனல் இன்டர்வியூ கொடுக்குறக்கு. அண்ட் மனோகர் சார் இன்டர்வியூ பார்த்தேன், மாஞ்சியா இன்டர்வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. என்ன விட வந்து செம்ம ட்ரெண்டில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சீக்கிரமா உங்களை ஹோம் டூர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க. எப்படி 2 பேர்? எப்படின்னா, ஒரு பார்க்கும்போது கனெக்ட் இருக்கும்ல. ஓகே ஓகே. பார்த்தோன்னே ஒரு கனெக்ட், நம்ம ஒரு சோல்ஃபுல்லான ஃப்ரெண்டு அப்படின்னு. அது என்னமோ தெரியல, நாங்கள் 2 பேரும் மலையாளி. ஓகே ஓகே, அந்த ஒரு பாண்டான்னு தெரியாது. இல்லை, அவங்க ஒரு டைப் வந்து ஒரு ரொம்ப காமான ஆள், ரொம்ப அமைதியான, ரொம்ப காமான ஆள்.
ஸோ நமக்கு ஏற்ற ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி பேசிப்போம், மச்சான்னு சொல்லி பேசிப்போம், ஆனால் பின்னாடி வேற பேசிப்போம். ஒரிஜினலா. ஆனால் எதுவுமே பின்னாடி பேசாமல் முன்னாடி மட்டும் தான் பேசு. பின்னாடி அவன் என்கிட்டயே டேரெக்டாக பேசுவான். அவன்கிட்ட சொல்லிடுவான். என்னோட நெகட்டிவ் என்னன்னு அவனே சொல்லிடுவான். அதான ஃப்ரெண்ட்ஷிப். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். லெஸ் அண்ட் மைனஸ் டைரக்டா சொல்றதானே. கண்டிப்பா இவன் கூட இருக்கும்போது வந்து என்னோட நெகட்டிவிட்டிலாம் தள்ளி போய் பாசிட்டிவிட்டி மட்டும் ட்ராவல் ஆகுது. ஆமாம், அதனால அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அதை சொல்லுவீங்க? அவனோட காம்னஸ் தான். ஓகே, ரொம்ப அமைதியாக. ஆமாம், என்ன பண்ணுங்கிறது ப்ராசஸ் மைண்டில் இருக்கும், பட் அது காமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போவான். அதை தான் நான் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இவர்கிட்ட பிடிச்ச விஷயம்? இல்லைடா, நான் கொஞ்சம் நாட்டியாக இருப்பேன்டா, அவனை மாதிரி நான் கொஞ்சம் சட்டில் ஆகணும்னு நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னன்னா நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன். ஓகே. எனக்கு மெயின் என்னன்னா எனக்கு பேசுறது டாபிக் இருக்காது. ஓகே ஓகே. எனக்கு டாபிக்கே தெரியாது. ஆனால் அவள் அப்படி இல்லை. நம்ம இந்த எஃப்எம் காலைல ஸ்டார்ட் பண்ணா நைட் வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. ஏதாச்சும் ஒன்று இருக்கும், ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசுறது இருக்கும். ஓகே. எதுவும் இல்லைன்னா கோசிப்பாச்சு இருக்கும். நிறைய காசிப்ஸ் பேசுவீங்க. ஐயையையையோ. சரி, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பேசுன ஒரு காசிப். அது இந்த வீட்டில் வேணாம். அதுக்காக எவிடன்ஸ் ஆக ஓனர் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, வீடு கட்டிடுவோம். கேஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எஸ்கேப் போயிடுவோம். இல்லை இப்போ கடைசியாக பேசின கோசிப் உங்கள் சேனலை பற்றி சொல்லுமா? பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். சும்மா இல்ல இல்ல, இன்னொரு பரவாயில்ல. இல்ல, சொல்லுங்க. யாரும் சொல்ல இப்ப இருங்க. யாரை கண்ண முடிக்கங்க, காது முடிக்கங்க. இப்போ சொல்லுங்க. என்னடா நீ கடைசி சொன்னல காசிப்பா. யாரை பத்தி பேசுனீங்க? யாரை பற்றி? இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா பேர் வேணாம், ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். பேர் சொன்னா எல்லாருமே மாட்டிப்போம். நானும் அப்ப முடிச்சது கம்மி ஆயிடணும். பேர்லாம் சொல்லி என்ன உள்ள அமிச்சிடாதீங்க. ஒரு பெரிய தலையை பற்றி பேசணும். சரி, இன்னும் க்ளூ கொடுங்க. வாய்ப்பே இல்லை. எனக்காகப்பா, நீங்க தான் கான்ட்ரவர்சி ஆசைப்பட்டீங்க. இல்லைப்பா, நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஏதோ புது வழி இல்ல சொல்லுங்க. சும்மா ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். என்னோட கம்பெனியில், பழைய கம்பெனியில் ஏன் ஒர்க் அவன் பண்ண. சொல்லிட்டா நீ சொல்ல தானே ஒர்க் பண்ணுது. நாங்கள் சொல்லிட்டோன்னா உனக்கும் வாய்ப்பு. ஐயா பேர்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லையா? அப்படி இல்லை. வேணுமா வேண்டாமா? எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? காசிப்ஸே கிடையாதுங்க. காசிப்ஸ் கிடையாது. காசிப் கிடையாது, சோகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போங்க, எல்லா வீட்டுக்கு போங்க. ப்ரோமோல போட்டுக்கங்க, கண்டென்ட் ஒண்ணு இருக்காது. உள்ள வந்து பார்த்து அடிப்பாங்க. அடி, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கவுண்டர் பண்ணி ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க சொல்லு. அந்த மாதிரி தான். ஹோம் டூர் தான், கான்ட்ரவர்சியில் இருந்தீங்க கிடையாது. ஹோம் டூர் மட்டும் தான் இருக்கும். போங்க. இப்போ என்ன போடுவீங்க? அந்த ஒரு பெரிய தலையை பற்றி அரவிஸ் பேசினார் அமல் வீட்டில் அப்படின்னு. அமல் வீட்டில் யார் அந்த பெரிய தலைன்னு என்னை போட்டு நோண்டுவானு? டேய், எனக்கு அதெல்லாம் பயமா இருக்குது, தெரியாமல் நானே வந்து மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி, ஃபீல்டுக்கு வந்ததை பற்றி, சும்மா அந்த ஒரு ட்ராவலில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்துச்சு, அதை தாண்டி எப்படி வந்தோம் அப்படிங்க, வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு. அதை பற்றி தானே பேசுறீங்க. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உடனே கமெண்ட்ல போடுங்க, ஓ அவரா இருக்குமா இவரா இருக்குமா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா பெரிய தலைன்னு. ஏய், நான் இவன் கூட வந்திருந்து எவரை பற்றி பேசுறது இல்லை. சொல்லி கடைசியில் அஜித்தோட போட்டோ போட்டு போகுது. சும்மா நான் கொடுக்கல, நீங்க கண்டென்ட் கொடுத்துட்டு கொடுத்தாரு அமல். சரி, இவரை வந்து ஒரு ஹீரோட, ஒரே நிமிஷம், இவரை வந்து ஒரு ஹீரோட கம்பேர் பண்ணலாம். தமிழ் சினிமால எந்த ஹீரோட கம்பேர் பண்ணி? சூர்யா தான். சூர்யா எனக்கு லைட்டா தோணுச்சு. செட்டில்டா என்ன தவிர எல்லாருக்குமே கடைசியில் நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது போதி திருமணம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஏழாமரி மாதிரிலாம் பண்ணுவாரா? இல்லடா, கஷ்டப்பட்டு வெயிட்டை தூக்குவான், ஆனா மூஞ்சில இருந்து ரியாக்ஷன் காட்ட மாட்டான். சப்பையா இருக்கு போல சொல்லி நான் போறேன், அவ்வளோ ரியாக்ஷன் எனக்கு வரும். ஓ, ஏன்னா கேஷுவலா ஜிம் ஒர்க் அவுட் போ செட்டில்டா தான் தூக்குறதா? அது எப்படின்னே தெரியல. அந்த டெக்னிக் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்படி அது வலி உள்ள இருக்கும், வெளிக்காட்ட வெளில காட்டக்கூடாதுன்னு நம்ம அப்படியே காமா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லாருமே இருக்கும்போது சரி எல்லாம் பாக்குறாங்க, மெயின்டைன் பண்ணணும். யாருமே இல்லைன்னா ஐயோ தனியா போய் அழுகுறது, ஐயோ வலிக்குது அப்படின்றது தெரியல. அழுத மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா. நான் தான் அழுதுருக்கேன் ஓப்பனா. ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சிங்கப்பண்ணி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஏன்னா வந்து ரெண்டு பேருமே ஒரே ப்ரொடக்ஷன். ஓகே 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 ஓகே. அந்த டைம்ல அவர் சுந்தரி. ஆமா சுந்தரி. ஓகே, அந்த டைம்ல அப்போ வந்து அந்த ஒரு கனெக்ட், அப்புறம் அப்படியே பார்த்த ஃபர்ஸ்ட் பாண்டிங்கே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. எங்க இதுல இன்னொருத்தர் இருக்கான், அந்த ஆள் மிஸ்ஸிங். யார் அவர்? அவன் தான் எனக்கு குரு. நான் இந்த மாதிரி பேசுறேன்னா அவனோடதுல ஒரு 50% தான் பேசுறேன். அதாவது வந்து அவர் பேர் சொல்லாம அவர் பத்தி சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறோம். பேர் சொல்லாமையா? அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவருக்கு உள்ள இருக்கிறவங்க தாண்டா தெரியும், ஆடியன்ஸ்க்கு. ஓகே, அவரை பத்தி க்ளூவா சொல்லுங்க. சரி, அவர் வந்து காமெடி ஆக்டர், ஒரு சீரியஸ் ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர், எது கொடுத்தாலும் நடிப்பான். ஓகே, அவர் சீரியல் ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா, கண்டென்ட்டே இல்லாம நடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமரால நடிச்சிட்டு தான் இருப்பாரு. ரொம்ப ஃபன்னான ஆளு, எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பாசிட்டிவான ஆளு. அவனும் ஒரு பாசிட்டிவான ஆளு. ஓகே, அது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம், அதான்டா அவன் க்ளூ. யார் அவர்? நீங்க இப்ப சொல்லிடலாம் பேரை. அவங்க சீரியல்ல தான் நடிக்கிறான்.
உங்க சீரியல் ஆமாம் எங்கள் சீரியல் நடிச்சிட்டு இருக்கு. அருணா எப்படி கண்டுபிடிச்ச? ஓகே கண்டுபிடிச்சு இப்போ அவர் லீடா பண்ண போறாரு இல்லையா? ஆமாம் வருங்கால அவரோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிடலாம். கண்டிப்பாக ஏன்னா அம்மா அருண் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஒரு எப்படின்னா வந்து அவங்க கூட நடிக்கணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஒரு சீரியலில் வந்து எல்லாமே காம்படிஷனாக இருக்கும்போது யாரையுமே பெருசாக நம்ம நினைப்போம்ல நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு. பட் நம்ம கூட காம்படிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தேடும்போது அப்படி கண்ணில் பட்ட வந்து அருண். ஓகே என் கூட நடிப்புக்கு சேலஞ்ச் யாருமே இல்லை தமிழ் சினிமா. அவன் வந்து அழகுன்னு ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து செம்ம டாப்பாக சூப்பராக நடிச்சிருந்தான். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அப்படியே வேற மாதிரி யாரா இவன் எந்த லாங்குவேஜ்காரனான்னு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊருக்காரன் தான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு ஷேடு மாறுறதுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. அவன் ஹீரோ ஆகணுங்கிறது நிறையா கனவு எனக்கு இருந்துச்சு. அவன் அவார்டு வாங்கணும்னு இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஆசை நிறைவேறிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது ஆசை அடுத்த வருஷத்துல நிறைவேறும். கண்டிப்பா சூப்பர். இவ்வளவு பாசிட்டிவா இருக்குமா கண்டிப்பா நடக்கும். He deserve it actually. ஓகே சூப்பர். அதுபோல வந்து இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே, அதே எந்த விஷயம் பிடிக்கும்? சொன்னேன். ஓ அதுவா? அதான் நான் சொன்னேன்ல பேசிக்கிட்டே இருக்கும். ஓ அந்த விஷயம் ரொம்ப நம்மள எங்கேயுமே வந்து நான் வந்து சும்மா உட்காரும்போது நிறைய யோசிச்சுட்டே இருக்கும். சும்மா அவங்க கூட யோசிக்கலாம் டைமே இருக்காது. இப்போ சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் தான் கரெக்ட் டைம் இருக்கும். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அவன் கூட இருக்கிறான் சரௌண்டிங்கை வந்து எப்பவுமே ஜாலியாக என்கேஜ் வச்சுருப்பார். ஓ அந்த விஷயம் சூப்பர். இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக அதான் என்னோட ஆசை. ஓகே கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தொடரட்டும் இந்த இன்டர்வியூலேருந்து. எங்கள் நடுவில் வந்து கெஸ்ட் ரோல் பே பண்ணி ஒரு கிளாஸ், அதாவது வந்து இந்த ஹோம் டூரில் ஃபர்ஸ்ட் டைம் கெஸ்ட் ரோல்னா அது எங்கள் இன்டர்வியூ தான் இருக்கும். ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு டைம் சன் டிவி ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து சும்மா இவங்க கூட ஷோக்கு வந்து நான் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஷோவே இல்லாமல் சும்மா போனது இவங்க கூட தான். அங்கே போகும்போது இன்டர்வியூ எடுக்கிறாங்க. கடைசியில் என்னை பிடிச்சி அவங்க கூட வச்சாங்க. அந்த ஒரு பாண்டிங்கே வந்து எங்களுக்குள்ள செமையாக இருக்கு. ஓ சூப்பர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும். இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்படியா? ஆமாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா உங்கள் வீட்டில் அம்மா இங்கேருந்து ரசம் கொடுக்குறது, அங்கேருந்து மோர் வாங்குறது, ரசம் பிரியாணி கொடுத்து பிரியாணி. அப்படியா? ஓகே. இந்த மாதிரி நீங்கள் மட்டும் சாப்பிடாம வர்றவங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக என் பொண்டாட்டி சமைப்பா. அப்போ வந்து பார்த்துக்கோங்க. நானே வெளியே சாப்பிட்றோம். நானே வெளியே ஆர்டர் பண்ணி தான் அப்போ அடுத்தது வந்து அர்வேஷ் அண்ட் ஹாரிகாவோட ஹோம் டூர் பார்க்க போறீங்க. இது வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஓகேவா? என் பொண்டாட்டி கேட்டு சொல்கிறேன்ப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ கல்யாணம் ஆனதுல அவள் பேச்சலாம் மீறதே இல்லைப்பா. எவ்வளோ குடும்பஸ்தானா இருக்காரு பார்த்தீங்களா? அப்படி ஆக்கிட்டாங்கப்பா. அப்படியா? பார்த்தீங்களா? அப்போ அவங்ககிட்ட கேட்டு டக்குன்னு முடிவெடுங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. என்ன மாதிரி சந்தோஷமா இருங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து அடுத்து சின்ன வயசுல ரொம்ப ஆசை இருந்துச்சு அவர் கூட ஏதாச்சும் ஒரு ஃப்ரெயிமில் வரணும்னு ஆசை இல்லை. அவர் நடிச்சிட்டு இருக்கும் பின்னாடி இப்படி நடந்து போகணும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஆசையெல்லாம் இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்